Hi students, now we are going to discuss hypoploidy. So previous videos la நம்ம changes in chromosome numbers ஓகேவா. ஸோ டைப் ஆஃப் மியூட்டேஷனில் குரோமோசோம்னுடைய நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அது நெக்ஸ்ட்டு அதில் 2 டைப்ஸ் பார்த்துருந்தோம். நியூமெரிக்கல் குரோமோசோமல் அப்ரேஷனில் ஆர் பிளாய்டினுடைய 2 டைப்ஸ், ஒன் அன்யூப்ளாய்டி அண்ட் another ஒன் யூப்ளாய்டி. ஸோ அன்யூப்ளாய்டி தான் ஃபர்ஸ்ட் ஒன். என்னது? டிப்ளாய்ட் செட்டில் அடிஷன் ஆர் டெலிஷன்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ அந்த மாதிரி நடக்கிறதா என்னது அன்யூப்ளாய்டி. ஸோ அதில் வந்து செக்ரீஷன் இஸ் அதிகமாக ஆட் ஆச்சு அப்படின்னா ஹைப்பர், குறைஞ்சிது அப்படின்னா ஹைப்போ. ஹைப்பரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு ட்ரைசோமி, டெட்ராசோமி அண்டு பென்டாசோமி. ஸோ இப்போ இதெல்லாமே ஹைப்பர் பிளாய்டி ஓகேவா. ஸோ வந்து அடிஷனாக வந்து சிங்கிள் குரோமோசோம்ஸ் வந்து டு டிப்ளாய்ட் செட்டில் ஆட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ஹைப்பர் பிளாய்டி. நெக்ஸ்ட்டு ஹைப்போப்ளாய்டி. இந்த ஹைப்போப்ளாய்டி loss of one or more chromosomes from the diploid set in the cell is called a hypoploidy. ஸோ வந்து டிப்ளாய்ட் செட்டிலேருந்து ஒன் ஆர் மோர் குரோமோசோம் வந்து லாஸ் ஆகிறது, அதில் வந்து என்ன ஆகுது ஆட் ஆகிறது ஹைப்பர், இதில் குறையிறது என்னது ஹைப்போப்ளாய்டி. It can be divided into 2 types. They are monosomy and another one nullisomy ஓகேவா. ஸோ இப்போ வந்து 2 டைப்பில் இருக்குது ஹைப்போப்ளாய்டி. ஒன் என்னது அப்படின்னா மோனோசோமி அண்ட் another ஒன் நல்லிசோமி. ஸோ இப்போ வந்து லாஸ் ஆஃப் எ சிங்கிள் குரோமோசோம் ஃப்ரம் த டிப்ளாய்ட் செட் ஆர் கால்டு மோனோசோமி. 2n-1 சிங்கிள் குரோமோசோம்ஸ் வந்து குரோமோசோம் வந்து டிப்ளாய்ட் செட்லேருந்து குறைஞ்சிது. 2n குரோமோசோம் டிப்ளாய்ட் செட்டு, அதில் 1-1 ஓகேவா, ஒரு எண்ணுக்கு வந்து குறைஞ்சிது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது மோனோசோமி. லாஸ்ட் ஆஃப் 2 individual or 3 individual chromosomes are called a double monosomy or triple monosomy. 2n-1 and -1, 2n-1 -1 3 respectively ஓகேவா. ஸோ இப்போ வந்து இது என்னது ஒரு டிப்ளாய்ட் செட்டில் ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் குறைஞ்சிது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது மோனோசோமி ஓகேவா. மோனோசோமிக்கும் ஹேப்ளாய்டுக்கும் வேறு. ஹேப்ளாய்டு அப்படின்றது ஆஃப் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், ஆஃப் நம்பர் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபியோக்ளோசோம் 632 இருக்குது அப்படின்னா ஓவரால் என்னது இது ஹேப்ளாய்டு வந்து 632. அதே வந்து டிப்ளாய்டு அப்படின்றது 1200 ஓகேவா. 1200 வந்து சம்திங், அதுதான் என்னது டிப்ளாய்ட் செட் ஓகே. அதே மாதிரி தான் இந்த மோனோசோமி ஓகேவா. அதில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் அல்ல 2 இண்டிவிஜுவல் அல்ல 3 இண்டிவிஜுவல் வந்து மாறிச்சா டபுள் மோனோசோமி அண்டு ட்ரிபிள் மோனோசோமி. த டபுள் மோனோசோமிக்ஸ் வேர் அப்சர்வ்ட் இன் மைஸ். எங்கே பார்த்தாங்க அந்த டபுள் மோனோசோமி எங்கே பார்த்தாங்க அப்படின்னா மைஸில் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ திஸ் ஒன் மார்க்கு டபுள் மோனோசோமிக்ஸ் ஆர் அப்சர்வ்ட் இன் மைஸ் ஓகேவா. இப்போ வந்து தட் இஸ் கால்டு ஹைப்போப்ளாய்டி, குறையுது. அதுக்கு அடுத்தது நல்லிசோமி. லாஸ் ஆஃப் எ பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் 2 பேர் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். அந்த பேர் குரோமோசோம்ஸ் டோட்டலாக லாஸ் ஆகுது, இல்லை 2 பேர்ஸாக இருந்தாலும் லாஸ் ஆகுது ஃப்ரம் டிப்ளாய்ட் செட்ஸ் ஆர் கால்டு நல்லிசோமி. 2n-2 0 that is called nullisomy. A double nullisomy 2n-2 and -2 respectively ஓகேவா. செல்ஃபிங் த மோனோசோமிக் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் நல்லிசோமிக்ஸ் ஓகேவா. ஏன் அப்படின்னா நல்லிசோமின்னா என்னது, இப்போ மோனோசோமினா 2n-1n, அப்போ அந்த 1n வந்து ரிடியூஸ் ஆகும்போது அது நல்லிசோமியாக மாறுது. தே ஆர் யூஸ்வலி லீத்தல் ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லிசோமி காசு ஆகுது, அதனுடைய டிப்ளாய்ட் செட்ஸ் வந்து 2 வந்து 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா அந்த பிளான்ட் என்ன ஆகிடும், டெட் ஆகிடும். ஸோ அப்போ தான் யூஸ்வலி லித்தல் அப்படி சொல்கிறது ஓகேவா. தே ஆர் யூஸ்வலி லித்தல் மியூட்டேஷன் சொல்கிறப்போ நம்ம பார்த்துருப்போம். ஸோ லித்தல் மியூட்டேஷன்ஸ் அப்படின்னா என்னது, அதனுடைய டெட் கண்டிஷன்ஸ் ஆகிறது, பிளான்ட் வந்து டெட் ஆகிறது. இப்போ தட் இஸ் கால்ட் அஸ் நல்லிசோமி. இதானது ஹைப்போப்ளாய்டி. ஸோ இப்போ இந்த ஹைப்போப்ளாய்டி ஒன் என்னது அப்படின்னா லாஸ் ஆஃப் பேர் ஓகேவா. ஹைப்போ வந்து 1 வந்து மோனோசோமி, செகண்ட் ஒன் என்னது நல்லிசோமி. அதில் டபுள் மோனோசோமி, ட்ரிபிள் மோனோசோமி, அதே மாதிரி நல்லிசோமியில் டபுள் நல்லிசோமி. ஸோ இப்போ இதுதான் வந்து ஹைப்போ. இது எல்லாமே யூப்ளாய்டுடைய டைப்ஸு. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னது யூப்ளாய்டி. அப்போ யூப்ளாய்டி வந்து என்னது டிப்ளாய் நம்பரில் ஆல்ட்ரு ஆகுது, எய்தர் அடிஷன் ஆர் டெலிஷன்.
ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ் வந்து அடிஷன் ஆகலாம், இல்லை வந்து டெலிட் ஆகலாம். அதுதான் வந்து அது அன்யூப்ளாய்டி. அந்த அன்யூப்ளாய்டி தான் 2 டைப்பாக பிரிச்சிருக்கோம். ஒன்று ஹைப்பர், ஒன்று அனதர் ஒன் ஹைப்போ. ஹைப்பரில் ட்ரைசோமி 2n+1 3 ட்ரை, 2n+2 டெட்ரா 4, 2n+3 பென்டா 5. அப்போ அது வந்து ஆட் ஆகும்போது ஹைப்பர். அது 2n-1 மோனோ, 2n-2 நல்லி, ஸோ நல்லிசோமி. இது எல்லாமே அன்யூப்ளாய்டி. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் தட் இஸ் கால்ட் அஸ் அன்யூப்ளாய்டி. நெக்ஸ்ட்டு யூப்ளாய்டி. ஓகேவா? அன்யூப்ளாய்டி, யூப்ளாய்டி. Euploidy is a condition where the organism possesses one or more basic sets of chromosomes. ஓகேவா? பேசிக் செட்ஸ். பேசிக் செட்ஸ்லேயே வந்து என்ன ஆகலாம், அடிஷன் ஆகலாம், இல்லை டெலிட் ஆகலாம். ஓகே, ஒன் ஆர் மோர் பேசிக் செட்ஸ் ஆர்கானிசம் வந்து ஆல்ட்ரு ஆகிறது. கண்டிஷன் வேர் த ஆர்கானிசம் போசஸ் ஒன் ஆர் மோர் பேசிக் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். அது வந்து டிப்ளாய் நம்பரில் ஆல்ட்ரு ஆகிறது தான் அன்யூப்ளாய்டி. இது பேசிக் செட்ஸ்லேயே வந்து என்ன ஆகுது, அதனுடைய ஆல்ட்ரு ஆகிறது தான் இந்த யூப்ளாய்டி. யூப்ளாய்டி இஸ் கிளாசிஃபைட் அஸ் மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டி அண்டு பாலிப்ளாய்டி. சிங்கிள், 2 and many, polyploidy. So the condition where an organism or somatic cells has 2 sets of chromosomes are called diploid. ஓகேவா? ஸோ வந்து ஒரு குரோமோசோம்ஸ் 2n, ஓகேவா, டிப்ளாய்டு. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கானிசத்தில் சொமேட்டிக் செல்ஸில் 2 sets of chromosomes இருக்குது அப்படின்னா அது என்னது, டிப்ளாய்ட் செட்ஸ். அதே ஹாஃப் நம்பர் வந்து குறைஞ்சுது, ஹாஃப் நம்பர் வந்து என்னது, ஆஃப் த number of somatic chromosomes is referred as gametic chromosomes number called haploid n. haploid n ஒரு செட்டு. அப்போ வந்து 2n வந்து 2 chromosomes இருக்குது. இதில் வந்து அதில் வந்து ரெண்டு வந்து ஒன்று இது ஆஃபாக மாதிரி பிரிஞ்சுது அப்படின்னா அது என்னது, haploid. It should be noted that haploid is different from monoploidy. மோனோப்ளாய்டிக்கும் ஹாப்ளாய்டிக்கும் டிஃப்ரெண்ட். ஏன்? ஹாப்ளாய்டு அப்படின்றது ஆஃப் நம்பர். ஓகேவா? ஆஃப் நம்பர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 72 குரோமோசோம்ஸ் இருக்குன்னா அது ஆஃப் நம்பர் என்னது, 36. அப்போ அது ஹாப்ளாய்டு. அதுவே வந்து அந்த 12 இருக்குது மோனோப்ளாய்டி வந்து அதனுடைய டிப்ளாய்டில் 1 மைனஸ் ஆச்சுன்னா மோனோப்ளாய்டி. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மோனோப்ளாய்டி வந்து 12 இருக்குது அப்படின்னா அதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேசிக் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டோட்டலாக என்னது, டிப்ளாய்ட் செட்ஸு, ஹாப்ளாய்ட் செட்ஸ். டிப்ளாய்ட் செட்ஸ் அப்படின்றது 2 sets of chromosomes. ஓகேவா? சொமாட்டிக் செல்ஸில் 2 set of chromosome இருக்குது அப்படின்னா அது டிப்ளாய்டு. அதில் ஹாஃப் நம்பர் இருந்தது அப்படின்னா அதுதான் அது ஹாப்ளாய்டு. இப்போ வந்து ஹாப்ளாய்டுக்கும் மோனோப்ளாய்டுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹாப்ளாய்டு அப்படின்றது 1n. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆஃப் த நம்பர். அது மோனோப்ளாய்டு அப்படின்றது அதுலேருந்து மைனஸ் ஆகிறது. ஓகேவா? ஸோ இப்போ அது வேறு, இது வேறு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. The common wheat plant is a polyploidy. ஸோ நிறைய polyploidy. ploidy அப்படின்னா alter the chromosome structures. அதனுடைய குரோமோசோம் நம்பரில் ஆல்ட்ரேட் ஆகிறது தான் ploidy. ஸோ அதில் நிறைய இருக்கிறதுன்னு அது polyploidy. அது எக்ஸாம்பிள் என்னதுன்னா வீட் பிளான்ட். ஸோ வீட் பிளான்ட் என்னது அப்படின்னா hexaploidy 6, பென்டா 5, ஹெக்ஸா என்னது 6. ஸோ hexaploidy. அப்போ 2n sets into 6 is equal to 72 chromosomes. Its haploid number n is 36. அப்போ வந்து 2n என்னது 72, டிப்ளாய்ட் செட் வந்து 72. அப்போ அது என்னது, ஹாஃப் நம்பர். அப்போ டிப்ளாய்டில் ஹாஃப் நம்பர் என்னது 72ல் ஹாஃப் நம்பர் என்னது 36. ஓகேவா? 36 என்னது 72. பட் இட்ஸ் மோனோப்ளாய்டி இஸ் 12 மோனோப்ளாய்டி. ஓகேவா? டிப்ளாய்டு வேறு, மோனோப்ளாய்டு வேறு. அப்போ மோனோப்ளாய்டி அப்படின்றது அதில் வந்து குறைக்கிறது. ஓகேவா? 2n-2, 2n-1. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து குறைக்கும் போது 12 இருக்குது. அப்போ 12 × 6 டோட்டல் இஸ் கால்ட் அஸ் 72. ஓகேவா? அப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகணும். எதுக்கு அப்படின்னா ஹாப்ளாய்டுக்கும் மோனோப்ளாய்டுக்கும் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாலிப்ளாய்டி வந்து காமன் எக்ஸாம்பிள் வீட்டு தான் என்னது, பாலிப்ளாய்டி. ஓகேவா? கோதுமை வந்து பாலிப்ளாய்டி. அது என்னது, எக்ஸாப்ளாய்டு 6x. ஓகேவா? ஸோ இப்போ வந்து therefore the haploid and diploid condition came regularly one after another and the same number of chromosomes maintained from generation to generations. ஓகேவா? இது என்ன அப்படின்னா தலைமுறையாக என்ன பண்ணும் அப்படின்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு கண்டிஷன்ஸ் ரெகுலராக வந்து அது வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு அப்படியே மாறி சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அதுதான் என்னதுன்னா ஜென்ரேஷன் டு ஜெனரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து என்னது யூப்ளாய்டி. ஓகேவா?
But monoploid condition occurred when organism is under polyploid conditions. மோனோப்ளாய்டி அப்படின்னும் போது ஸோ அது என்ன மாறும் ஓகேவா. மோனோப்ளாய்டி என்ன ஆகும், மாறிடும் ஓகேவா. A true diploid both monoploid haploid chromosomes number are same ஓகேவா. டிப்ளாய்டும் ட்ரூ டிப்ளாய்டும் மோனோப்ளாய்டு அண்ட் ஹேப்ளாய்ட் குரோமோசோம்ஸ் வந்து நம்பர் வந்து சேமாக இருக்குது. Thus a monoploid can be haploid but all the haploids cannot be monoploid ஓகேவா. மோனோப்ளாய்டு என்ன சொல்லலாம், ஹேப்ளாய்டு சொல்லலாம். பட் ஹேப்ளாய்டு எல்லாமே என்ன கிடையாது, மோனோப்ளாய்டு கிடையாது. ஏன்னா அதனுடைய நம்பர்ஸ் வந்து வேரியஸ் ஆகும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹேப்ளாய்டு அப்படின்றது 36, மோனோப்ளாய்டு அப்படின்றது 12. ஸோ அந்த பேசிக்கில் தான் இந்த ப்ளாய்டி வரும் ஓகேவா. ஸோ ரொட்டலி கார்ட்லெஸ் யூப்ளாய்டி ஓகேவா. ஸோ இப்போ வந்து யூப்ளாய்டி அப்படின்றது இதுதான் ஓகேவா. ஸோ இப்போ அந்த யூப்ளாய்டில் டிப்ளாய்டு, ஹேப்ளாய்டு, மோனோப்ளாய்டு அண்ட் நெக்ஸ்ட்டு பாலிப்ளாய்டு ஓகேவா. ஸோ அந்த யூப்ளாய்டில் நெக்ஸ்ட் என்னது, இப்போ வந்து மோனோப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பாலிப்ளாய்டு. Polyploid is the condition where an organism possesses more than 2 basic sets of chromosomes. More than 2 basic sets. இப்போ நார்மலாக இருக்கக்கூடியதில் 2 அதிகமாக வந்து ஆட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தானே அது பாலிப்ளாய்டி. When there are 3, 4, 5 or 6 basic sets of chromosomes, they are called a triploid. 3 triploid, 4 tetraploidy, 5 pentaploidy, 6 hexaploidy respectively ஓகேவா. பாலிப்ளாய்டு அப்படின்றது அதிகமாக இருக்குது. 2 or more than basic sets of chromosomes ஓகேவா. அடிஷனாக ஆட் ஆகும் போது அது பாலிப்ளாய்டு. நிறைய வந்து இப்போ நிறைய இருக்குது குரோமோசோம்ஸ். அப்போ அப்படின்னா பாலிப்ளாய்டு கண்டிஷனில் வரும். அப்போ அதில் 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. அந்த செட்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரிப்ளாய்டு ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது டெட்ராப்ளாய்டு, அதுக்கடுத்து 4x, காமனாக ஒரு எக்ஸ் வந்து ப்ளாய்டு அந்த எண் ஓகேவா, மோனோப்ளாய்டு. அப்போ 2x அப்படின்னா டிப்ளாய்டு, 3x அப்படின்னா ட்ரிப்ளாய்டு, 4x அப்படின்னா டெட்ராப்ளாய்டு, 5x அப்படின்னா பென்டாப்ளாய்டு, 6x அப்படின்னா ஹெக்ஸாப்ளாய்டு. ஸோ ஜென்ரலி பாலிப்ளாய்டு இஸ் வெரி காமன் இன் பிளான்ட்ஸ் பட் ரேர் இன் அனிமல்ஸ். இந்த பாலிப்ளாய்ட்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நிறைய காமனாக வந்து பிளான்ட்டில் இருக்கும். பட் என்ன அது அனிமல் எல்லா அனிமலுக்கும் இல்லாமல் ஒரு சில அனிமலுக்கு ரொம்ப ரேராக இருக்கக்கூடியதான் இந்த பாலிப்ளாய்டு. அண்ட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் குரோமோசோம் செட்ஸ் ஹஸ் பீன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆன் ஆரிஜின் டு நியூ பிளான்ட் ஸ்பீஷியஸ். இப்போ நார்மலாக ஏன் இப்போனா ப்ளாய்டு அப்படின்றது நார்மலாக இருக்குது அப்படின்னா அப்போ பாலிப்ளாய்டு அப்படின்றது நிறைய செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ஆட் ஆகுது. அப்போ ஆட் ஆகும் போது நியூ ஸ்பீஷியஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. இப்போ நார்மலாக அதனுடைய பேரண்ட் பிளான்ட்டிலேருந்து ஏதோ ஒரு ப்ளாய்டி வந்து இப்போ வந்து அதுக்கு 2 செட்ஸ் தான் இருக்குது. இதில் ஒரு 2 செட்ஸ் ஆட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நியூ ஸ்பீஷியஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பட் ஹையர் பாலிப்ளாய்டு லீட்ஸ் டு டெத், லெவல்ஸ் லீட்ஸ் டு டெத்து. ஸோ இப்போ நார்மலாக இருந்தது அப்படின்னா அதனுடைய பிளான்ட் வந்து வேரியேஷன்ஸ் காஸ் ஆகும், அதனுடைய ஸ்பீஷியஸ் வந்து வேரியேஷன் காஸ் ஆகும். இப்போ ப்ளூ கலர் ஃப்ளார் ரைஸ் ஆகுது அப்படின்னா சடனாக எல்லோ கலர் ஃப்ளார் கூட ரைஸ் ஆகலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஸ்பீஷிஸுடைய இது மாறும். ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா அதே அதிகமாக நடந்தது, ப்ளாய்டி லெவல் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த பிளான்ட் லீட்ஸ் டு டெத்து ஓகேவா. த பாலிப்ளாய்டு இஸ் ஆஃப் 2 types. One, they are auto polyploidy and another one allo polyploidy. ஸோ இப்போ அந்த பாலிப்ளாய்டுனா என்னது, ஒரு பேசிக் செட்ஸு ஓகேவா. ஸோ பேசிக் செட்ஸில் மோர் தென் 2 பேசிக் செட்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஒரு கண்டிஷன் பாலிப்ளாய்டு ஆர்கானிசத்தில் என்ன ஆகும் அப்படின்னா மோர் தென் 2 பேசிக் செட்ஸ் வந்து குரோமோசோம்ஸ் ஆட் ஆச்சு அப்படின்னா அது வந்து அது பாலிப்ளாய்டி ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பாலிப்ளாய்டி கண்டிஷன்ஸ். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ஆட்டோ பாலிப்ளாய்டி அண்ட் ஆலோ பாலிப்ளாய்டி. இந்த ஆட்டோ பாலிப்ளாய்டி அதில் 2 டைப், ஆட்டோ பாலிப்ளாய்டு, ஆலோ பாலிப்ளாய்டி. இந்த ஆட்டோ பாலிப்ளாய்டில் ஆட்டோ ட்ரிப்ளாய்ட்ஸ், ஆட்டோ டெட்ராப்ளாய்ட்ஸ் அதனுடைய டைப்ஸ் இருக்குது. அது எல்லாமே இது எல்லாமே என்னது அப்படின்னா குரோமோசோம் நம்பர் தான் சேஞ்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ஸ் வேரியேஷன்ஸை பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாமே குரோமோசோம் நம்பர் சேஞ்சஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை அப்படியே டெஸ்ட் எழுதி காட்டிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.